கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த பொரி உருண்டை ரெசிபியும் ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அது பர்ஃபெக்டாக வராது. ஸோ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக நீட்டாகவே வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பு ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ அதே கப்பை வச்சு எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இப்போ பொரியை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொரி உருண்டை, எப்போவுமே நமுத்து போகாமல். இப்போ இன்னொரு பேனில் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் பொரி உருண்டை செய்ய போகிறீங்களோ அதில் வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெல்லத்தை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி வந்து பாகுபதம் செக் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிடக்கூடாது. ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சுன்னா உருட்ட முடியாது. நீங்கள் கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா வந்து ஷேப் மாறும். ஆனால் வந்து ரொம்பவும் கல் மாதிரி இருக்காது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்காது, ஜவ்வு மிட்டாய் மாதிரி இருக்கும். இந்த பதம் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க பொரி ஆட் பண்ணிக்கலாம். பொரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொரி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய் ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன். ஸோ வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அரிசி மாவை நல்லா கையில் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா 4-5 தடவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இந்த மாதிரி உருண்டு வந்துடும். பொரி உருண்டை வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே வந்து உருட்ட ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா தான் நீங்கள் உருட்ட முடியும். டைம் ஆயிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் உருட்ட முடியாது, கல் மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ஹீட்லேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த பொரி உருண்டை கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அது வந்து நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தோட கலர் பொறுத்து தான் வந்து இதுக்கு கலர் வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பொரி உருண்டை ரெசிபி வீட்டிலே ரெடி ஆயிரும்.